வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆகால ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பசங்க ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு மாங்காய் மரத்தை பாக்குறாங்க. சரி கல்ல வச்சு அடிப்போன்ற மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது பக்கத்துல இருக்க வீட்டோட ஜன்னல்ல பட்டுது. அந்த வீட்டு பெரியவரும் டென்ஷனா வருது. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, ஓடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா விளையாட்டு பசங்க தானே, மறுநாளுமே அந்த மாதிரி மாங்காவை அடிக்கலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப குறிப்பாத்து எரியிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த பெரிய ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவத்துல கன் எடுத்து ஷூட் பண்றாரு. விரட்டி விடுறதுக்காக தான் ஷூட் பண்ணுவாரு. ஆனா பையன் மேலேயே புல்லட் பட்டுது. அவரை லாக் பண்ணுன்ற மாதிரி போலீஸ் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த கண்ணை எங்கேயாவது தூக்கி போடணும்னு நினைக்கிறாரு. எவிடன்ஸ் அழைக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு பிரிட்ஜுக்கு மேல இருந்து கண்ணை தூக்கி போடுறாரு. தண்ணிக்குள்ள போயிடும் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த வழியா ஒரு டெர்மாக்கோல் வருது, அது மேல விழுந்துருது. அதை இவர் கவனிக்காம கிளம்பிடுவாரு. இப்ப அந்த கண்ணை யாரோ எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் இந்த கண்ணை எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து கதையை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மதியன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் பேரு குரு அப்படின்றது. இப்ப மாமனார் மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதே வீட்டுல சம்பத்னு ஒரு பையன் இருக்கான். இவன் சொந்தக்கார பையனா இருப்பான். சம்பத் அந்த பால் கிளாஸை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இந்த சம்பத்துமே பால் கிளாஸை எடுத்துட்டு வந்து தரான். இப்ப மதியம் வாங்கிட்டு ரூம்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. மதி நேரம் பார்த்து தான் குரு அனுப்புவோம், அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. சரின்ற மாதிரி மதி இருக்காங்கல்ல, ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி பாலை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்லயே உங்களுக்கு தூக்கமே வந்துருது. அப்படியே கட் பண்ணி தூய்மை பணியாளரா ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு சாவித்ரி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் இப்ப பொண்ணா மாறி இருப்பான். அதாவது அவன் திருநங்கை, அதனால தான் பொண்ணா மாறி இருக்கான். இவங்க பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா போல. இப்ப டாக்டர் படிப்பு தான் படிச்சிட்டு இருக்கா. இவங்க கடனா 80,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அதை திரும்பி தர முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. யார்கிட்ட வாங்கினு கேட்கும் போது மூர்த்தி கிட்ட வாங்கினு சொல்லிட்டாங்க. அடி பாவி, மூர்த்தி கிட்ட போய் வாங்கினியா, அவன் மோசமானவனாச்சே, சீக்கிரமா வாங்கின காசை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்காவும் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு மேனேஜரா ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட கடனா கொஞ்சம் காசு கேட்கலாம், 80,000 ரூபாய் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. எனக்கே மாசம் பிறந்தா 20,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும், என்கிட்ட போய் 80,000 ரூபாய் கேக்குறியே அப்படின்ற மாதிரி அவருமே லைட்டா கோவப்படுறது. அப்படியே கட் பண்ணி மதி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் குருவும் படுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இப்ப அனிதான்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே அனிதா மேல லைட்டா கோவத்துல இருக்காங்க. காரணம் அனிதா இருக்காங்கல்ல, வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அண்ணன் 3 பேருமே கோவமா இருக்காங்க. ஆனா அப்பா மட்டும் நார்மலா பேசுறாரு. இவங்களுமே அவன் நல்ல பையன்பா, ப்ளீஸ் பா கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியுமா, நீ அவசரப்படாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. இப்ப வேலைக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப ராஜான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் ரேச்சலுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இப்ப ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணணும். டாக்டர் இருக்கார்ல, இவங்களுக்கு டோனரா ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்க, ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாரு. 15 லட்சம் ரூபாய் செலவாகும், சீக்கிரமா காசை ரெடி பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா ராஜா கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்ல, எப்படி பெறட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சாவித்ரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்களோட பொண்ணு பேரு ஆர்த்தி அப்படின்றது. ஆக்சுவலா இவர் பேரு கார்த்தி, ஆனா ஆர்த்தியா மாத்தி இருப்பாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வரும்போதுதான் மூர்த்தி இங்கதான் இருக்காருன்னு தெரிய வருது. இவங்க ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வராரு. எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்ற மாதிரி சாவித்ரி கேக்குறாங்க. வாங்கின காசை தரலன்னா வீட்டுக்கு தான் வருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள காசை தர, அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி பொண்ணை பாக்குறாரு. கொஞ்சம் தப்பா தான் பாக்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப மூர்த்தியும் ஆளுங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் மூர்த்தி பொண்ணோட டிஷர்ட்டை கிழிச்சு வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை நினைச்சு இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தி ஆளுங்க இருக்காங்கல்ல, பொண்ணை விட அம்மா சூப்பரா இருக்கா, நீங்க அம்மா கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மூர்த்தி இருக்கார்ல, என்னதான் இருந்தாலும் பொண்ணு தாண்டா வெர்ஜின், அம்மா இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத ஒருத்தன் கோவமா பாக்குறான். இந்த மாதிரிலாம் பண்றது இவனுக்கு பிடிக்கல போல. இப்ப மதி காலையில கண் முழிக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்கு. நைட் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே பாத்ரூம்க்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவங்களும் கிச்சனுக்கு வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சம்பத்து பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அந்த சம்பத்து இருக்கான் பாத்தீங்களா, இவங்க இடுப்பியே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தப்பா பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அம்மா ரொம்ப கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற ஆர்த்திக்கு கஷ்டமா இருக்கு. நான் வேணா வேலைக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வேலையை பார்க்க வைக்கிறதுக்காகவா உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கேன், நீ படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்ப நல்லா படிச்சிட்டு இருக்கல, அந்த மாதிரியே படிச்சா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி தப்பான வேலை தான் பண்ணிட்டு இருந்தாரு போல. இப்ப தேவான்ற ஒரு அண்ணன் கால் பண்ணிட்டாரு, ஒரு வேலை வந்திருக்கு, நிறைய காசு கிடைக்கும், பண்றியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் அதை தான் விட்டுட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப ராஜாவும் இவரோட ஒய்ஃப் ரேச்சலை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஒய்ஃபை 15 லட்சம் ரூபாய் இருந்தா தான் காப்பாற்ற முடியும். ஒய்ஃபு கிட்ட அதை பத்திலாம் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் ஒய்ஃபே புரிஞ்சுக்கிறாங்க. நீ வேணா என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பி எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நான் நிக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, காசு பெறட்டவே முடியாதுன்ற நிலைமை வந்தா வேணா அப்படி பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்களோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ராஜா இருக்கார்ல, இவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக வராரு. என்னோட பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ரேச்சலோட அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சார், நான் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வரல, ஆல்ரெடி நாங்க 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. எது ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ரேச்சல் அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, இவன் கூடயே போயிடு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்படிதான் புதுசா ஒரு லைஃபை இவங்க 2 பேருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் தப்பான வேலை எல்லாம் பார்த்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. வேலைக்கு போலான்னு பார்த்தா யாருமே வேலையே இவருக்கு தர மாட்டாங்க. ரேச்சல் கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும், இதை வச்சு ஒரு ஆட்டோ வாங்கு, ஆட்டோ ஓட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்பத்துல இருந்து இவர் பொறுப்பா வேலை பார்த்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா ரேச்சலுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மதிய பொறுத்த வரைக்கும் அப்பதான் இருப்பாரு. மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிறாருன்னு கேக்குறாரு. ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி மதிய சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நீ வேலைக்கு போனோம்னா ஆசைப்பட்ட, அப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அப்பா மேல கோவமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் இங்க இருந்து வேலைக்கு போறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப அப்பாவோட மைண்டுக்குள்ள குருவோட ஃபேமிலி பேசினது தோண ஆரம்பிக்குது. அதாவது பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு எல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அத பொண்ணு கிட்ட சொல்லாம தான் இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு போல. இப்ப பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப மதியம் படுக்கிறதுக்காக ரூம் போறாங்க. ஆனா அதுக்குள்ள குரு தூங்கிடுறாரு. என்ன தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் ரீத்துன்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து அவருக்கு போன் கால் வருது. இந்த ரீத்து யாருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. லைட்டா ஹஸ்பண்ட சந்தேகப்படுறாங்க. சாவித்ரி இருக்காங்க பாத்தீங்களா, ஜோதியை பாக்குறதுக்காக வராங்க. இவங்க 2 பேருமே ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. ஜோதி இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்காரு. சாவித்ரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்திலாம் ஜோதி கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நீ எதுக்காக காசு வாங்கின, அவன் மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவரும் ஒரு காலத்துல ரவுடியா தான் இருந்திருப்பாரு. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. போலீஸ் கிட்ட போலான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் என் கூட வான்ற மாதிரி இவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. மூர்த்தி இந்த மாதிரிலாம் மிரட்டுறான்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஏமா, அவன் சம்பாதிக்கிறதுல பாதி எங்களுக்கு தான் தரான், அவனுக்கு எதிராகவே எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா, காசை தர வழிய பாரு, கிளம்புன்ற மாதிரிலாம் அங்க இருக்க போலீஸ் சொல்றாரு. இதுக்காக தான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம்னு சொன்னன்ற மாதிரி ஜோதியும் சொல்றாரு. நம்மளே எப்படியாவது காசை பெறட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஒரு இடத்துல செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் அனிதாவோட அப்பா வராரு. இவருமே இது ரிலேட்டடான வேலை தான் பண்றாரு போல. இங்க இருக்க ஆபீசர் கிட்ட எல்லாம் சகஜமா பேசுறாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அனிதா அப்பாவோட சொந்தக்காரர் கால் பண்ணிட்டாரு. நம்ம வீட்டு பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டான், கோவப்பட்டு ஆளுங்க வெட்டிட்டாங்க, இப்ப பிரச்சனை வர மாதிரி இருக்கு, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி சொல்றாரு. யோ, என்ன தயங்கி தயங்கி பேசுற, நம்ம ஜாதிக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன், காப்பாத்துற வேலையை நான் பாக்குறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. குரு இருக்கார்ல, மதிய வெளியே கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. மதி மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க. இத பாக்குற மாமியாரு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ வெளியே போக போறமா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாத, சாரி கட்டிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கவனிக்கிற ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இப்படியே போட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத கவனிச்சிட்டு இருக்க மதியம் நான் ட்ரெஸ்ஸை மாத்திடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சாரியில ஹஸ்பண்ட் கூட ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. என் பேரண்ட்ஸ் பேசினதை தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ரீத்துன்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரீத்துவை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் உன்னை வர வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ரீத்துவை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பொண்ணு தான். ஓஹோ, நீங்க தான் கால் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி ரீத்துவும் இந்த இடத்துல சொல்றாங்க. ரீத்து பெங்களூர்ல தான் வேலை பாக்குறாங்க. வேலை விஷயமா வந்த குருவோட வீட்டுல தான் தங்குவாங்க போல. ஏன் இப்ப தங்குறது இல்ல, நான் வந்ததுனாலயா அப்படின்ற மாதிரி மதி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஆன்டி ரொம்ப பூமர்த்தனமா பேசுவாங்க, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடாத, சாரி போடுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால தான் இப்ப வரதே இல்லைன்ற மாதிரிலாம் ரீத்து சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. தேவா பெருசா ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு போல, அதுக்கு திருட்டு காரை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஆளுக்கு கால் பண்ணி காரை தூக்கிட்டியான்னு கேக்குறாரு. டீசல்லாம் ஃபில் பண்ணி ஒருத்தன் காரை நிறுத்தி வச்சிருந்தான், தூக்கிட்டேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி தேவாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ராஜாவும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து காசு கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நிறைய வேணுமா, உன்கிட்ட இருக்கிறது தான் போதும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட வச்சிருக்க கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து தராங்க. இவருமே நகையை வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அண்ணன் ஆட்டோ சாவியை மட்டும் வச்சுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் திரும்பி தரலன்னா ஆட்டோவை எத்துக்கலான்றதுக்காக தான் இப்படி கேக்குறாங்க. இவருமே சாவி எடுத்து டேபிள்ல வச்சுட்டு சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, பைக்ல இருந்து ஒருத்தங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அவங்க ஒரு திருநங்கையா தான் இருப்பாங்க. அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு காசு தராம தான் கிளம்பி இருக்கான். இத பத்தி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றாங்க. சாவித்ரி தான் உங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சாவித்ரி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க, வேற ஏதாவது நல்ல வேலை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாருக்கா எங்களுக்கு வேலை தரா, வீடு கூட எங்களுக்கு தர மாட்டாங்க, எல்லாருமே எங்களை ரொம்ப மோசமா தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. எனக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுங்க, அது போதும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுமே கால் பண்ணிடுறாங்க. அந்த நபருமே கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. நான் வரேன்ற மாதிரி அந்த திருநங்கையும் இங்க இருந்து கிளம்புறாங்க. குரு இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் தான் ஒன்னா இருந்திருக்காரு போல, அதுக்கப்புறம் ஒய்ஃபு கூட ஒன்னாவே இருக்க மாட்டாரு. வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கூப்பிடுறாங்க. வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபும் வெயிட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குருவும் படுக்கிறதுக்காக எந்திரிச்சு போறாரு. அனிதாவோட அப்பா கார்ல வந்துட்டு இருந்ததை காமிச்சாங்கல்ல, இப்பதான் பின் சீட்ல கன் இருக்கிறத கவனிக்கிறாரு. யாரோட கன்னுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி டேஷ்போர்ட்ல வைப்போன்ற மாதிரி டேஷ்போர்ட்ல இவர் வச்சிடுறாரு. இப்பதான் பையன் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. பையன் இருக்கார்ல, அப்பா அனிதா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்காப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருக்காங்க, சனியம் போயிட்டு போறான்னு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு. ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு. நானே பல வீட்டு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன், என் வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, நான் தலையே காட்ட முடியாது, நீ முதல்ல அந்த இடத்துக்கு போ, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. மதியோட ஹஸ்பண்ட் ஒரு மாசமா இவங்க கூட ஒன்னாவே இருக்குல்ல, இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மதி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு போனை எடுத்தோன்னே என்ன கேக்குறாங்கன்னா, மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிறாரு, அந்த விஷயத்துல மாப்பிள்ளை எப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா தேவையில்லாம எல்லார்கிட்டயும் பேசுவா, அதனால வேணான்ற மாதிரி இவங்களும் மனசை மாத்தி காலை கட் பண்ணிடுறாங்க. பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சோன்னா அப்பா பதட்டமா காரை ஓட்டுறாரு. தெரியாதனமா ஒருத்தரோட பைக்ல இடிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா பைக்ல வந்த நபர் இருக்கார்ல, என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அனிதாவோட அப்பாவும் கிளம்பலான்னு காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக வராரு. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பேசாம இவர்கிட்டயே லிஃப்ட் கேட்டா என்னன்ற மாதிரி இவருக்கு பக்கத்துல வந்து லிஃப்ட் கேக்குறாரு. அவருமே காரை ஓட்டாம கொஞ்சம் பதட்டமா உட்காந்து இருக்காரு. என்ன சார் நீங்க ஓகே தானே, நான் வேணா காரை ஓட்டவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி தம்பி நீயே காரை ஓட்டு, நான் இந்த இடத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டாரு. சார் நானும் அங்கதான் போறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏறின நபருக்கு போன் கால் வருது. சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாடா, அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்துட்டு தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாவித்ரி இருக்காங்கல்ல, ஜோதியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கன்னு கிடைச்சிருக்கும், அதுதான் ஜோதி கிட்ட காட்டுறாங்க. ஜோதி இருக்கார்ல, என்ன சாவித்ரி மூர்த்தி கதையே முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட போல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. அவ்வளவு தைரியம்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு கீழே தான் இந்த கன்னு கிடைச்சது, இதை விற்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹவுஸ் ஓனர் லேடி கதவை தட்டுறாங்க. எப்பப்பா வாடகை தருவன்னு கேக்குறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே பேசி அனுப்பி விடுறாரு. ராஜாவால காசை பெரட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு போயிருச்சுல, அதனால ரேச்சலோட பேரண்ட்ஸை பார்க்கலான்ற மாதிரி சர்ச்சு வாசல்ல அவங்களை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. ரேச்சல் இருக்க நிலைமைய பத்தி சொல்லிட்டாரு. காசு தாங்கன்னு கேக்குறாரு. ஆனா அப்பா இருக்கார்ல, உனக்கு இப்படி கேட்க அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாரு. என்ன சார் பண்றது, அசிங்கமா தான் இருக்கு, ஆனா அதை தாண்டி ரேச்சலோட உயிர் எனக்கு முக்கியம், காப்பாத்தி தாங்கன்னு கேக்குறாரு. ஆனா பேரண்ட்ஸ் ஏத்துக்காம கிளம்பிடுறாங்க. இப்ப தேவா கிட்ட இருந்து திரும்பி இவருக்கு கால் வருது. வேலை பண்றியான்னு கேக்குறாரு. இவருமே பண்றன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஜோதி இதுக்கு முன்னாடி ரவுடியா இருந்ததா சொன்னா பாத்தீங்களா, இப்ப கண்ண ஒரு சேட்டு கிட்ட விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. சேட்டு 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. சேட்டு என்ன இப்படி சொல்றீங்க, நிறைய போகும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதிகபட்சம் 30,000 ரூபாய் வேணா தரேன்ற மாதிரி அந்த சேட்டு சொல்லிடுறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, 30,000 ரூபாய்க்கு சேட்டு கிட்ட வித்துடலாம், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 40,000 ரூபாய் இப்ப நம்ம கிட்ட இருக்கு, முதல்ல 40,000 ரூபாய் மட்டும் அந்த மூர்த்தி கிட்ட தந்து டைம் கேளு, நம்ம சீக்கிரமா மீதி காசையும் தந்துடலாம், ஈவினிங் வந்து இந்த சேட்டு கிட்ட காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கை காசு 10,000 ரூபாய் தரல, ஏன் நீ தர வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு பசங்க எல்லாம் கிடையாது, ஆர்த்தியும் என்னோட பொண்ணு மாதிரி தான், இந்த காசை புடின்ற மாதிரி இவர் தந்துட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மதிய காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கிறது தெரிய வருது. நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அது உனக்கு வாங்கினது இல்லைன்னு இவர் சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள இவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல, அதனால இவருமே எதுவுமே சொல்லாம விட்டுறாரு. இப்ப கௌஷின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க நிறைய பேருக்காக போராட்டம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த தேவா கொல்ல போறதே கௌஷியை தான். நீ தான் போய் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ராஜாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மதியோட பர்த்டேவா இருக்கும். ஃபேமிலியா சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு சொந்தக்கார பொண்ணான ரீத்துவும் வந்திருக்கா. ரீத்துவும் குருவும் சேர்ந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது மதி கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பழக்கம் இருக்குமான்ற மாதிரிலாம் லைட்டா டவுட் வருது. அனிதாவோட அண்ணனும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. தங்கச்சி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இன்னும் மாப்பிள்ள வரல போலப்பா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு அப்பா சொல்றாரு. மதி ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மதின்ற மாதிரி மாமியார் கேக்குறாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரி கிட்ட காட்டுறாங்க. மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. டாக்டரும் பிரெக்னன்ட்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் தான் மதிய ரெஃபர் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தான் டாக்டர் நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மருமகளை எங்களுக்கு பார்த்து தந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் மாமியார் சொல்றாங்க. சேட்டு கிட்ட ஈவினிங் தந்து காசு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா. இவங்க பொண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீயோ வான்ற மாதிரி ஜோதியை கூப்பிடுறாங்க. நான் வேலையில மாட்டிருக்கேன், நீ மட்டும் போன்ற மாதிரி ஜோதியும் சொல்றாரு. இப்ப மதிக்கு பாதியிலேயே முழிப்பு வந்துருது. பக்கத்துல பார்த்தா ஹஸ்பண்ட காணோம். இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ரீத்து ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஒருவேளை ஏதாவது தப்பா நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா ரீத்து ரூமோட கதவை திறந்து பாக்குறாங்க. ரீத்து தூக்கத்துல தான் புலம்பிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம நினைச்ச மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப திரும்பி தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் வேற ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அது சம்பத்தோட ரூமா தான் இருக்கும். கௌஷின்னு ஒருத்தங்க நிறைய பேருக்காக போராடுறாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. அவங்க இப்ப நிறைய பேர்கிட்ட போராட்டம் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களை பார்க்க யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. இவங்களுமே பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ராஜா தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. இப்ப ராஜா கன் எடுத்து சட்டுன்னு இவங்களை ஷூட் பண்றாரு. இவங்க இதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. சாவித்ரி சேட்டு கிட்ட கன்னை தரலாம் நினைக்கிறாங்க. ஆனா சேட்டை போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஜோதிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஜோதி போன் எடுக்க மாட்டாரு. இப்ப அவன் வேற காசை கேட்க வருவானேன்னு யோசிக்கிறாங்க. சம்பத் ரூம்ல சவுண்ட் கேட்டுச்சுல, என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறந்து பாக்குறாங்க. சம்பத்தும் குருவும் தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற மதி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சாவித்ரி பொண்ணுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி ஆர்த்திக்கு கால் பண்றாங்க. ஆர்த்தி அழுதுட்டு இருக்கிறது தெரிய வருது. ஆர்த்தி கிட்ட அவன் தப்பா நடந்துட்டு போயிருக்கான்னு தெரிய வந்தோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அனிதா அப்பா கேட்கறாரு. இவரோட பேரு கதிர் அப்படின்றது. இவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது இவன் தானா அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு பார்வை பாக்குறாரு. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. அனிதா அப்பா இருக்காருல, வீட்டை எதிர்த்து இந்த மாதிரி கல்யாணம் பண்றது தப்பு இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. இதுல என்ன சார் தப்பு இருக்கு, வீட்டுல பேசி பாக்குறோம், வீட்டுல ஏத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு தேவாவை காட்டுறாங்க. தேவா வேலையை முடிச்சிட்டார்ல, அதனால ஆளுங்க வந்து காசெல்லாம் தந்துடுறாங்க. நிறைய காசு வந்திருக்கு. அதை பாக்குற இவங்க 3 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா குரு இருக்காருல, தயங்கி தயங்கி ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னைக்காவது ஒரு நாள் இது தெரிஞ்சிரும் நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு. என் வீட்டுக்கு இதெல்லாம் தெரியும், என் வீடு தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சாரி கேட்டுட்டு இருக்காரு. இவர் பேசுறத வச்சு இவரு நம்ம கூட ஒன்னா இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இவன் ஒன்னா இல்லைன்னா அப்ப சம்பத்து தான் ஒன்னா இருந்தானா அப்படின்ற மாதிரி சம்பத்தை இவங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சம்பத்னால தான் நம்ம பிரெக்னன்ட் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சம்பத்து கையில நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. அப்ப நெயில் பாலிஷ் நமக்கு வாங்கல, இந்த சம்பத்துக்கு தான் வாங்கி தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அந்த மூர்த்தி ரொம்ப மோசமா பொண்ணு கிட்ட நடந்துட்டு போயிருக்கான் போல. பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லன்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப வாஷ் பண்றதுக்கு பாத்ரூமுக்கு கூட்டு போறாங்க. நீங்களும் அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்ற மாதிரி அனிதாவோட அப்பா கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் காலேஜ் சீனியரா இருப்பாரு. ஒரு ஜூனியர் பையனை அடிக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் வந்துடுறாரு. அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க அனிதா இருக்காங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரி அடிக்கிறீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் கோவமா இவரை திட்டி அனுப்பி விடுறாங்க. இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் அவனுங்க 3 பேர் என்ன தப்பு பண்ணாங்கன்றத டீச்சர் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு நியூடா இருக்க மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. இதுக்காக தான் அவன் அடிச்சான்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இது தெரியாம திட்டிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அனிதா ஒரு பாட்டி விழுந்ததை பார்த்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர் பைக்ல வராரு. கதிரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது போல. காசு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. அனிதா கிட்ட காசு இல்ல. இவர் இருக்கார்ல, என் கிட்ட காசு இருக்குன்ற மாதிரி காசெல்லாம் இவரு பே பண்ணிடுறாரு.
அனிதா யாருனே இவருக்கு ஞாபகம் இல்லைன்றது அனிதாக்கு தெரிய வருது. இப்ப அனிதா இருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே உங்களை திட்டி இருக்கேன் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓஹோ நீங்க தான் அதா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்க பக்கம் நியாயம் இருந்தது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படிதான் இவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே படிப்படியா இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவாக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே கம்மி காசு தந்துட்டு இவர் மட்டும் நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்கவன் இருக்கான்ல, என்ன இவ்வளோண்டு காசு தரீங்க, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான். நீ கம்மியா தானே வேலை பார்த்திருக்க, அப்புறம் என்னன்ற மாதிரி தேவா கேக்குறாரு. கொடுக்கிற காசை வாங்கிக்கல உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரி தேவா மிரட்டுறாரு. பார்த்தா இவங்கிட்டயும் ஒரு கன் இருக்கு. இவன் எடுத்தான்ல அந்த கார்ல தான் இந்த கன்னு கிடைச்சிருக்கு போல. அதை வச்சுலாம் தேவாவை மிரட்டிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவன் ஷூட் பண்ணவே ட்ரை பண்றான். ஆனா புல்லட் வரல, ஏன்னா கன்னு லாக்ல இருக்கு. அட பாவி, என்ன ஷூட் பண்ணவே வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி தேவா இருக்கார்ல, இவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. மதியம் அந்த ஃபேமிலியால ஏமாத்தப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த டாக்டர் லேடி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த டாக்டர் லேடியும் தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசிடுறாங்க. மதிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சாரி மதி, உன் லைஃப் இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுல இருந்து வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு, கருவை கூட கலைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மூர்த்தி இருக்கான் பாத்தீங்களா, உன்னோட அம்மா காசியே திரும்பி தந்துட்டாலும் சரி உன் கூட அடிக்கடி வந்து நான் ஒன்னா இருப்பேன்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பான். அதெல்லாம் சொல்லி ஆர்த்தி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. திருநங்கையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போலமா, நான் காலேஜ்ல இருக்கிறதுனால இப்ப எனக்கு பெருசா தெரியல, ஆனா வேலைக்கு போற இடத்தையும் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்னும் நடக்காதுடா, நீ அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அனிதாவோட அப்பா இருக்கார்ல, கதிரோட மனசை மாத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. இதெல்லாம் சரியில்லப்பா, நீ அங்க போகாத, வீட்டுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார், கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவ பிரெக்னண்டா இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இது பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தேவா இருக்கார்ல, கொடுக்குற காசை வாங்கணும், என்கிட்டயே பேரம் பேசிட்டு இருக்கான், அதனால தான் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இன்டைரக்டா கம்மி காசை வாங்கிக்கோன்ற மாதிரி ராஜாவை மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா ராஜா இருக்கார்ல, ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. எனக்கு இப்போதைக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல வேணும், எனக்கு இந்த மொத்த காசையும் தந்துருங்க, நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் காசை தர முடியாதுன்ற மாதிரி தேவா சொல்லிட்டாரு. அப்ப எனக்கும் வேற வழி தெரியலன்ற மாதிரி ராஜா இருக்கார்ல, கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாரு. லாக்க ஓபன் பண்ணி தான் இவர் ஷூட் பண்ணிருக்காரு. இப்ப இவரோட பாடியை இங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மதிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்னு தெரிய வருது. இப்ப மாமனாரும் மாமியாரும் கோவமா உட்காந்து இருக்காங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பையனால வாரிசு கிடைக்காதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட பரிகாரம் கேட்டிருப்பாங்க. அந்த சாமியாரும் ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இப்ப நமக்கு காட்ட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் என்ன சொன்னாருன்றத காட்டுவாங்க. பொண்ணு வலியால துடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுமே மாத்திரை தரலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து ரத்தம் வருது உங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப மூர்க்கமா அவன் நடந்திருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. இவங்க கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னை ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப ராஜாக்கு தேவையான காசு கிடைச்சிருது. டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆனா அங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, டாக்டரே உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாரு, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு போலீஸ் இருக்காரு. அந்த போலீஸை இவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன குறுகுறுன்னு பாக்குறாரு, நம்ம தப்பு பண்ணதை பத்தி தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. இப்பதான் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இவருமே போறாரு. மதிய ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்க இவங்க ரெண்டு பேருமே சொல்லாம கொள்ளாம எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப வேகமா ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கருவை கலஸ்ட் வந்திருக்கிறது தெரிய வருது. எதுக்காக நீ கருவை கலஸ்ட் வந்த அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அவளை ஏன்பா கஷ்டப்படுத்துறீங்க, விடுங்கன்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டாரு. பேசாம அமைதியா இருன்ற மாதிரி அப்பாவும் திட்டுறாரு. இவ விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி இவ மூலியமா நம்ம வாரிசு வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவளை ரூம்ல போட்டு லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்றாரு. இப்ப ராஜாவும் டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. டாக்டர் நீங்க கேட்டதை விடையே இதுல காசு அதிகமா இருக்கு, சீக்கிரமா ஆபரேஷனை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா டாக்டர் இருக்கார்ல, கௌஷின்னு ஒருத்தங்க தான் உங்களோட ஒய்ஃபுக்கு கிட்னி தரதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கௌஷியை யாரோ ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க, அதனால ஒய்ஃபுக்கு கிட்னி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது கௌஷி தான் கிட்னி தரதுக்காக இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் ஒருத்தங்களை கொண்டாரு பாத்தீங்களா, அவங்க தான் கிட்னி தரதுக்காக இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க இறந்து போனதுனால உடனே கிட்னி கிடைக்கிறது கஷ்டம். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மதியம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே அப்பா சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. அங்க ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கூட நீ வந்துருமா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அனிதாவோட அப்பாவும் மனசை மாத்தி அனுப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி போக விட
விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவருமே டேஷ்போர்ட்ல வச்சிருக்க அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல கதிரோட கதையை முடிச்சிடுறாரு. கதிரோட பாடியை ஒரு இடத்துல போட்டுட்டு இவருமே கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மாமியார் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப மதி வேணும்ட்டே மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப குருவோட அப்பா இருக்கார்ல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், இன்னைக்கே உன்னோட வயிற்றுல நான் கருவை உண்டாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன குருவோட அப்பா இப்படி சொல்றாருன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. அப்ப என் கூட ஒன்னா இருந்தது சம்பத்தான்ற மாதிரி இவங்க அன்னைக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கு குரு இருக்கார்ல, எங்க 2 பேரை தாண்டி இந்த வீட்டுல வேற ஒரு ஆம்பளையும் இருக்காருன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா மாமனார் மாமியார் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா மாமியார் தான் இன்னைக்கு பாலை ரெடி பண்ணிருப்பாங்க. சம்பத் அந்த பாலை தந்திருப்பாரு. அந்த பால்ல மயக்க மருந்து கலந்திருப்பாங்க. இவங்க மயக்கத்துல இருக்கும் போது மாமனார் தான் வந்து இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. ஒன்ன மாதிரி ஆள்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்ற மாதிரி மதி இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. இந்த கன் எப்படி இவங்க கிட்ட வந்ததுன்னு தெரியல. இப்ப அடுத்ததான் மாமியாரை ஷூட் பண்ணிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேரை பாக்குறாங்க. இவங்க 2 பேர் வேணான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க 2 பேர் மேல பெருசா தப்பு இல்லல, அதனால இவங்க விட்டுட்டு கிளம்புறாங்க. சம்பத் எதுக்காக மதிய தப்பா பார்த்தான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சீனை வச்சிருப்பாங்க. உண்மையில அவங்களோட நளினத்தை தான் இவர் பார்த்திருப்பாரு. ஏன்னா இவரை பெண்ணா தானே ஃபீல் பண்றாரு. அதனால இவங்க எவ்வளவு நளினமா இருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்திருப்பாரு. தப்பா பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப அனிதா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையன் இருக்கான்ல, சீக்கிரமா வாங்கப்பா, கல்யாணமே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றான். எது கல்யாணம் நடக்க போதா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா அனிதா வேற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்றாங்க. உண்மையில இவர் தான் மாப்பிள்ள, இவர் கொண்டவர் வேற ஒருத்தர்னு தெரிய வருது. அப்ப நம்ம யாரை கொன்னோன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் அவன் வரலன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. நாங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வரோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுமே வாங்குறதுக்காக போறாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவனா தான் நம்ம ஷூட் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் பொண்ணை இமேஜின் பண்ணி அந்த கதையை யோசிச்சிருப்பாரு. உண்மையில இந்த பொண்ணு தான் அவரோட லவ்வராவே இருந்திருப்பாங்க. இப்ப பிரெக்னெண்டா வேற இந்த பொண்ணு இருக்காங்க. அநியாயத்துக்கு அவனை சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழலான்ற மாதிரிலாம் ரேச்சல் சொல்லியிருப்பாங்க. ஆனா ரேச்சல் நம்ம கண் முன்னாடியே சாக போறா, அதை நம்ம பார்க்க கூடாதுன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப கார்ல வந்து இவர் அழுதுட்டு இருக்காரு. இவர் தான் கொன்னாருன்றத போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க போல. இந்த இடத்துல இவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ராஜா கன்ல புல்லட் இல்லன்னு தெரிஞ்ச வேணும்ட்டே காட்டுறாரு. அப்படி காமிச்சா போலீஸுங்க ஷூட் பண்ணிடுவாங்கல்ல, அதுக்காக தான் வேணும்ட்டே காட்டியிருப்பாரு. அதாவது ரேச்சல் சாவறத கண்ணால பார்க்க கூடாது, அதுக்கு முன்னாடி செத்துறணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருப்பாரு. சரி, அவன் காமிச்ச கன்ல புல்லட்டே இல்லன்ற மாதிரி இப்பதான் ஆளுங்க பார்த்து சொல்றாங்க. பொண்ணு கஷ்டப்படுறத சாவித்ரியால பார்க்க முடியல. அந்த மூர்த்தியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கன் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஜோதிக்கு கால் பண்றாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் என்னோட பொண்ணை பாத்துக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் இப்படி சொல்றா? அந்த மூர்த்தியை கொல்றதுக்காக தான் போக போறா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே மூர்த்தியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. மூர்த்தி உள்ளதான் இருக்காருன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவங்களுமே மூர்த்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மூர்த்தி ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. நீ காசே தந்தாலும் அடிக்கடி வருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கன் எடுத்து பாயிண்ட் பண்றாங்க. மூர்த்தி சுதாரிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப வெளியே இருக்க 3 ஆளுங்களும் ஓடி வந்து பாக்குறாங்க. அதுல 2 ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஜோதி வந்துடுறாரு. தடுத்து அவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாரு. 2 பேரையும் அடிச்சு போட்டுறாரு. திரும்பி அந்த 2 பேர் எந்திரிச்சு சண்டைக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா 3வது நபர் இருக்கார்ல, அவங்கள போக விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருமே ரவுடிங்க தான், ஆனா மிருகங்க கிடையாது. ஆனா இந்த மூர்த்தி மிருகம், இவன்லாம் சாவறது தான் கரெக்ட்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு திருநங்கை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டே இவரா தான் இருப்பாரு. மூர்த்தி அம்மா பொண்ணை பத்தி தப்பாலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் முறைச்சு பார்த்தார்ல, அது இவரா தான் இருப்பாரு. நாங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி மூர்த்தியோட பாடியை ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இப்பதான் கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா எப்படி போச்சுன்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒதுங்கிறதுக்காக சாவித்ரி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கன்னு கிடைச்சிருக்கும். அதை விக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசியில தான் மூர்த்தியை ஷூட் பண்ணி காலி பண்ணிருப்பாங்க. மூர்த்தி ஆளுங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கன்னை மறந்துடுவாங்க. இப்ப செக்கிங் வேற நடக்குது. ஆளுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வேற ஒருத்தரோட காருக்குள்ள அந்த கன்னை போட்டுடுறாங்க. அந்த நபர் தான் அனிதாவோட அப்பாவா இருப்பாரு. அனிதாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவன் தான் அந்த பையன்ற மாதிரி இவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் காரை விட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள போயிருப்பாரு. அப்பதான் தேவாவோட ஆள் இருக்கான் பாத்தீங்களா, காரை ஓபன் பண்ணிருப்பான். அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பி இருப்பான். அப்பதான் டேஷ்போர்ட்ல கன் இருக்கிறத பாத்திருப்பான். ஆர்குமெண்ட்ல அந்த கன்னை வச்சுதான் தேவாவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா லாக்க ஓபன் பண்ணிருக்க மாட்டான். அதனால அவன் இறந்து போயிருப்பான். ராஜா அந்த கன்னை எடுத்து வச்சிருப்பாரு. ஆர்குமெண்ட் உருவாகும் போது கதையை முடிச்சிருப்பாரு. ராஜா ஒரு போலீஸை பார்த்து பயந்தாரு பாத்தீங்களா, கையில கன் இருக்கு, அதனால தான் ரொம்ப பயந்திருப்பாரு. கன்னை எங்கேயாவது வைக்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க பேக்ல வச்சிருப்பாரு. அதுதான் மதியோட பேக்கா இருக்கும். மதியம்
பேக்குக்குள்ள இருக்க கன்னை பாக்குறாங்க. இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் வீட்டுல இருக்கவங்களோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. நமக்கு சில கதைகள் காமிச்சாங்கல்ல, அந்த எல்லா கதைகள்லயும் இந்த கன்னு தான் காமனா வருதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. அதனாலதான் இது ஒரு ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படம்னு சொன்னேன். கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்தோட கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.